யார் முந்திச் செல்வது என போட்டி போட்டு கொண்டு புயல் வேகத்தில் சென்ற சாய்ராம் கல்லூரி பேருந்து ஓட்டுநரின் பொறுப்பற்ற தன்மையால் தாய் தந்தையை இழந்து ஆதரவின்றி தேம்பி தேம்பி காதறி அழும் இரு குழந்தைகளின் நெஞ்சை நொறுக்கும் காட்சிகள்தான் இவை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த சுரேந்தர் அகல்யா தம்பதியினர் சென்னை வேளச்சேரியில் வசித்து வந்தனர். சுரேந்தர் சன்ஷைன் என்ற தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் இவருக்கு சிவப்பு நிற ராயல் என்ஃபீல்டு பைக் மீது ஈர்ப்பு இருந்திருக்கிறது. இதனால் தன் சம்பாத்தியத்தில் சிறு தொகையை ஒதுக்கி வைத்து நீண்ட நாட்களாக பணத்தை சேர்த்து வைத்து அருகே உள்ள ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு தனது மனைவி குழந்தைகளுடன் பைக் வாங்க சென்றுள்ளார். மகிழ்ச்சியாக பைக் வாங்க சென்ற தம்பதிக்கு அதுவே தங்களது இறுதி நிமிடமாக அமையும் என்பதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சிவப்பு நிற ராயல் என்ஃபீல்டு பைக்கை வாங்கிவிட்டு அந்த பைக்கை சாலையோரம் நிறுத்தி கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு புயல் வேகத்தில் வந்த சாய்ராம் கல்லூரி பேருந்து சுரேந்தர் மற்றும் அவர் மனைவி மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் இரத்த வெள்ளத்தில் படுகாயங்களுடன் கீழே சரிந்தனர். பைக்கை கண்டு துள்ளி குதித்து விளையாடிய குழந்தைகள் தாய் தந்தை இரத்த வெள்ளத்தில் சுருண்டு கிடப்பதை கண்டு செய்வதறியாது திகைத்து நின்றனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் மனசாட்சியே இல்லாமல் குழந்தைகளுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்காமல் அங்கிருந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அங்கிருந்த பொதுமக்கள் தம்பதியினரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போது இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து இருவரின் உடல்களும் அவர்களது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு கூடியிருந்த உறவினர்கள் கத்தி கதறி அழுதது காண்போரின் மனதை உருக்கியது. மேலும் அப்பா வேணும் அம்மா வேணும் என இரு குழந்தைகளும் தேம்பி தேம்பி அழ அந்த பிஞ்சுகளுக்கு ஆறுதல் சொல்ல தெரியாமல் உறவினர்களும் அவர்களை கட்டி பிடித்து அழுதனர். இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை கைது செய்ததாக தகவல் வெளியானது. 3ஆம் 4ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் தற்போது தாய் தந்தை இல்லாமல் ஆதரவின்றி தவித்து வருவதால் சாய்ராம் கல்லூரி நிர்வாகம் உதவி செய்ய முன்வர வேண்டும் என உயிரிழந்த பெண்ணின் தாய் கோரிக்கை விடுத்தார். இது என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் மாப்பிள்ளையே இறந்துட்டார், என் பிள்ளை இறந்துட்டாங்க. நாங்கள் அனாதையாக நிற்கிறோம். நான் முதல்லையே என் பிள்ளை பெரிய பிள்ளை புருஷன் இறந்துருச்சு, என் புருஷன் இறந்துருச்சு. வார எதுக்கு ஆதரவு இல்லாத இருக்கிறோம், எந்த உதவி இல்லாமல் இருக்கிறோம். இப்போ பசங்க 2 இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியாது இருக்கிறோங்க. ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். ஏதோ எங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை. அனாதையாக நின்றுட்டு இருக்கிறோம். ஏதோ உங்களால பார்த்து பாருங்கள். ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. சாய்ராம் கல்லூரி பேருந்து ஓட்டுநரின் பொறுப்பற்ற தன்மையால் தான் இந்த விபத்து நிகழ்ந்ததாக உயிரிழந்த சுரேந்தரின் நண்பர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சாய்ராம் கல்லூரி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். பொறுப்பற்ற தன்மையால தான் இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. நடந்தால் 2 குழந்தைங்க நல்லா அனாதைகளாக நிற்கிறாங்க நிற்கிறாங்க. சொல்ல போனால் எதுவுமே யாருமே இல்லை. அவங்களோட எதிர்காலம் என்ன, அவங்களோட மனசளவில் என்ன அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதே நம்மளால் யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு பசங்களோடது ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க, அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் காலேஜ் நிர்வாகம் தான் இது பொறுப்பெடுத்து எனக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணி ஆகணுங்க. காலேஜ் தரப்பு இதை அப்ரோச் இல்லைங்க, எதுவுமே இது பார்க்கவே இல்லைங்க. பார்க்கவும் இல்லை, ஒரு ஃபோனும் பண்ணலை, ஒரு என்னன்னு கூட இது வரைக்கும் கேட்கவே இல்லைங்க. அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. சாய்ராம் காலேஜுங்க, சாய்ராம் இன்ஸ்டியூட்டுங்க. யார் முந்திச் செல்வது என 2 சாய்ராம் பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு இயக்கியதாலேயே இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுரேந்தரின் நண்பர் மணிமாறன் குற்றம் சாட்டினார். காலேஜ் பஸ் ரேஸ் ஓட்டிட்டு வந்து ஓரத்தில் நின்றுட்டு இருக்கிறவங்க மேலே அடித்து 4 பேரை தூக்கியிருக்காங்கன்னா அந்த கல்வி நிறுவனமும் எந்த ஆக்ஷனையும் எடுத்துக்கல. யாருமே கவர்மெண்ட்டாக அதை பற்றி அடுத்த நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டாங்க.
இந்த இடம் கிளியர் ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி தெரிஞ்சிருக்காது. நான் நைட்டு வந்து அங்கே 5 மணிக்கு 5:45 நடந்திருக்கு. நான் 6:15 வந்துட்டேன். இங்கே வந்து பார்க்கும்போதெல்லாம் அது நடந்த மாதிரி ஒரு இது இல்லை. இது வந்து பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாவம். 2 குழந்தைங்க. கல்வி நிறுவனம்லாம் அது அவ்வளோதான். அது எந்த கல்வி நிறுவனம்னு கூட இப்போ யாருக்கும் தெரியாது. ஆனால் அது சாய்ராம் காலேஜோடது. அவங்க தான் இதுக்கு முழு பொறுப்பு. மேலும் 2 குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் கல்வி உதவிக்காக சாய்ராம் கல்லூரி நிர்வாகம் உதவி புரிய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். தாய் தந்தையை இழந்து மனதளவில் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளான குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி கண்டுகொள்ளாமல் விபத்தை ஏற்படுத்திவிட்டு ஒன்றும் நடக்காதது போல அலட்சியமாக இருக்கும் சாய்ராம் கல்லூரி நிர்வாகத்துக்கு சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கடும் கண்டனம் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்க தொடர்பு கொண்ட போது அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.